தான் விளையாடணும். ஆதி, பாட்டி நம்ம 2 பேரையும் ஏமாத்துறாங்க. டிக்கு இப்ப நான் தான் வின் பண்ணேன். அடுத்த ஆட்டத்துக்கு 1000 ரூபாய் பெட்டு. நான் இந்த பெட்டுக்கெல்லாம் வரலப்பா. நீங்க இதுல என்ன ஜெயிக்கவே முடியாது பாட்டி. இந்த விளையாட்டுல நான் கில்லி தெரியுமா பாட்டி? உங்களோட சேலஞ்சுக்கு நான் ரெடி. ஏதோ ஒரு கேம்ல அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சிட்டீங்க, எல்லா கேம்லயும் அப்படி பண்ண முடியாதுல்ல. என்ன நடக்குதுங்க? காலையிலேயே 3 பேர் உட்கார்ந்துகிட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களதான் கேக்குறேன். நான் கேக்குறது காதுல விழலையா? காலையிலேயே சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. பாரதி வாங்க, பாட்டி தான் காசு விளையாடலான்னு கூப்பிட்டாங்க. நான் கூட காலையிலேயே யோசிச்சேன், சரி விளையாடலான்னு சும்மா ஸ்டார்ட் பண்ணோம். பட் பாட்டி வேற லெவலுக்கு போயிட்டாங்க. பாட்டி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? யாராவது காலையிலேயே நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடுவாங்களா? காலங்காத்தால விளையாட கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அவ கிடக்குற, நீங்க ஆடுங்க தம்பி. பாட்டி பாத்தீங்களாமா? ஏய், ஏன் நிறுத்திட்ட? சொல்ல வந்தத முழுசா சொல்லு. பாட்டி நான் எதுவும் சொல்லல. அம்மா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னம்மா பண்றீங்க? ஏன் பாரதி, நாங்களா ஜாலியா தானே விளையாடிட்டு இருக்கோம். பேசாம நீயும் வந்து எங்க கூட விளையாடு. பாட்டி மறுபடியும் சொல்றேன், சும்மா விளையாடலாம். சும்மா அந்த பெட்டெல்லாம் வச்சு விளையாடாதீங்க, அப்புறம் நீங்க தான் தோத்து போவீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் வேற மாதிரி சீட்டு ஆடுவேன். தம்பி, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. இது அந்த காலத்து புத்தி. இந்த காலத்துல நீங்க லேப்டாப், டிவி, போன்னு பார்த்து உங்க புத்தி எல்லாம் அழுங்கி போயிருச்சு. அதனால உங்களை விட நான் நல்லாவே சீட்டு விளையாடுவேன். அந்த காலத்துல நானும் என் வீட்டுக்காரும் சீட்டாடினா நேரம் போறதே தெரியாது. அப்படியா பாட்டி? சோ தாத்தா உங்க கூட சேர்ந்து சீட்டு விளையாடுவாரு. பின்ன அதெல்லாம் ஒரு காலம் தம்பி. சரி, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. ஓ பாட்டி, நான் ரெடி பாட்டி. ரைட்டு, கார்டை போடுங்க. அப்பா ஏதோ பிளான் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ட்ரிப்பு போறது கன்ஃபார்ம். பரவாயில்ல பாரதி, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. கமா. சூப்பர் பாரதி. ஜஸ்ட் மிஸ் பாரதி. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். பாரதி, என்ன வேணாலும் கேளுங்க. ஐ அம் வெயிட்டிங். சேலஞ்ச் இன்னும் முடியலையே. சேலஞ்ச் முடியலையா? இல்ல,
என்ன சொல்றீங்க? அதான் வின் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அது நீங்க எனக்கு வச்ச சேலஞ்ச். பதிலுக்கு நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கறேன். அதுல நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. இருங்க வரேன். பாட்டி, பாரதி எங்க போறாங்க? தெரியலையே தம்பி. இவ என்னடி அஞ்சாங்கல்ல எடுத்துட்டு வந்திருக்கா? பாட்டி, இதான் நான் ஆதிக்கு கொடுக்கற சேலஞ்ச். இந்த ஆட்டத்தை 2 நிமிஷத்துல முடிக்கணும். ஆதி, நான் ஃபர்ஸ்ட் விளையாடி காட்டுறேன். ஐயோ, இதை இப்படி கையில எடுத்துக்கோங்க. ஆனா நாம அவங்க கிட்ட சொன்னதை பண்ணாம விட்டா அவங்க மனசு கஷ்டப்படுங்கிறத நாம யோசிக்கிறதே இல்லை. ஏமாத்துறத நாமளே ஏத்துக்க தயாரா இல்லாதப்போ அதை அடுத்தவங்க மட்டும் ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு பெரிய சுயநலம். அது மட்டும் இல்ல, சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம இருக்கிறது சரிதான். ஆனா நாமளே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடும். அது உண்மைதான் ஆதி, எனக்கு இப்ப புரியுது. சரி, இந்த விஷயத்த நான் ரியலைஸ் பண்ணணும். அதுக்காக தானே நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க. இதுல பிளான் பண்றதுக்கு என்ன இருக்கு பாரதி? உங்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு தோணுச்சு. அது தமிழோட ஆசை. உங்களுக்கு புரிய வச்சுட்டா எதிர்பார்ப்பு பொய்யாயிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஆசை. அதுக்காகத்தான் பண்ணோம். பாரதி, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தமிழ், போய் அந்த பெர்மிஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வா.